தேவனை அறிகிற அறிவிலே ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வம் இல்லாவிட்டால் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது என்பதை படித்தோம். இரண்டாவது, அதற்கு அர்ப்பணம் தேவை. ஒரே ஒரு நோக்கம் சொல்லி படித்தோம். அதாவது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். தம்பி ஜான்சன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. தொடர்ந்து வாசிங்க தம்பி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தேங்க்யூ ஜான்சன். தேங்க்யூ. இந்த வசனங்களை படிக்கும்போது பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நான் ஒன்று செய்கிறேன். என்ன படிச்சோம்னா, ஒரே ஒரு நோக்கம், வாழ்க்கையின் ஒரே ஒரு நோக்கம். பவுலுக்கு இருந்த நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் பவுலுக்கு இருந்துச்சு. அதான் சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்தை செய்கிறேன். முதலாவது ஒரே நோக்கம். இரண்டாவது, பவுல் செய்த காரியம் என்னன்னா ஒரே தீர்மானம். இது போன வாரம் படித்தோம். ஒரே தீர்மானம் என்னன்னா, முதலாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்றார். முதலாவது நம்ம பார்த்த காரியம் போன வாரம் படிக்கும் போது மறக்க வேண்டும். பழைய வாழ்க்கையின் வேதனைகளை மறக்க வேண்டும், பழைய வாழ்க்கையின் சாதனைகளை மறக்க வேண்டும் சொல்லி படிச்சோம். அநேக நேரங்கள்ல நானும் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் பழைய ரெக்ரெட்ஸ், பழைய வருத்தங்கள். ஐயோ, நான் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தாம போயிட்டேனே, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தவறின காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில உள்ள பாவங்கள், இந்த காரியங்களை பிசாசு எடுத்து பழைய காரியங்களை வைத்து நம்மை சோர்வடைய பண்ணுகிறான். ஆனா பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்து, நேற்று நடந்தது வரைக்கும் சரித்திரத்துக்கு சொந்தம், நான் என்ன நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆனா என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். மறக்க வேண்டும்ன்ற வார்த்தைக்கு என்ன படிச்சோம்னா, நம்மால் மறக்க முடியாது, ஆனால் அதோடைய தாக்கம் இன்றைக்கு நான் முன்னேறக்கூடாத அளவுக்கு தடையாக எனக்கு இருக்கக்கூடாது. அதாவது பழைய வாழ்க்கையின் வேதனைகளாக இருந்தாலும் சரி, பழைய வாழ்க்கையின் சாதனைகளாக இருந்தாலும் சரி. சாதனைகள்னா பவுல் அநேக காரியங்களை செஞ்சிருக்காரு. வேதனைகள் சொல்லி சொல்லும் போது, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி சவுலுடைய பாதத்தருகே வச்சாங்க. சவுலுடைய மனசுல அந்த காட்சி திருப்பி வந்திருக்கலாம். அதான் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து. உண்மைதான், சேவான் கொலை செய்யப்படுவதற்கு நான் சம்மதித்திருந்தேன், உண்மைதான். தமஸ்குவிலே இருக்கக்கூடிய சீஷர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு நான் போனேன், அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் கிருபையாக இறங்கினார், மன்னித்தார். ஆகவே அதை நினைத்து கொண்டு நான் இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு தகுதியானவனா என்ற எண்ணத்துக்கு நான் வரமாட்டேன். உறுதிப்பட்ட ஒரு ஊழியராக மாறுவதற்கு பின்னானவைகளை மறக்க வேண்டும். அவருடைய சாதனைகள் எக்கச்சக்கம் இருக்கு, அந்த சாதனைகள் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பழைய காரியங்களை மறக்கிறோமா சொல்லி யோசித்து பார்க்கலாம். பழைய காரியங்களை மறக்காதபடிக்கு அடுத்து முன்னானவைகளை நாம் நாட முடியாது. அந்த பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் அந்த ஸ்கிரீன்ல அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து விட்டேன். அடுத்து என்ன செய்யறேன்னா, முன்னானவைகளை நாடி. மறக்க வேண்டும், அடுத்தபடி நாட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்துல கிறிஸ்தவத்துல அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், உறுதிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நிறைய காரியங்களை விட்டு விடுகிறோம். நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி பழைய காரியங்களை எல்லாம் விட்டுடுறோம். நல்லது, சந்தோஷமான காரியம். பழைய வேதனைகளை மறந்து விடுகிறோம், பழைய சாதனைகளை மறந்து விடுகிறோம், நல்லது. ஆனா இதையெல்லாம் விட்டதற்கு பதிலாக பாசிட்டிவா என்ன முயற்சி எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாட வேண்டும். பவுல் நாட வேண்டும் சொல்லி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, முன்னானவைகளை நாட வேண்டும். முன்னானவைகள் சொல்லி சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று, ஆண்டவரோடு உள்ள உறவு. மூன்றாவது, ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்கு நேராக செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. grow in the knowledge of God by concentrating on relationship with him. தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும்.
முன்னேற வேண்டும். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை அடிக்கடி எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் அடைந்தாயிட்டுன்னு நினைக்கிற ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நான் அவருக்குள் முன்னேறுகிறேனா, முன்னேறுவதற்கு தடையா பழைய காரியங்கள் இருக்கான்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் எல்கேஜில சேர்க்கிறோம், அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த பிள்ளை ஒரு வருஷம் முடிச்ச பிறகு 1ஆம் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்புக்கு போகலாம். அதே போல 10ஆம் வகுப்பு வந்துட்டாங்கன்னா போர்டு எக்ஸாம், 10th முடிச்சாங்கன்னா 11th போகலாம், 11th முடிச்சா 12th போகலாம். 12 ஆண்டுகள் ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு எலிஜிபிளா இருக்கலாம். அடுத்து காலேஜ்ல என்டர் பண்றாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா 4 வருஷம், ஒரு மெடிசன் அந்த மாதிரி இதுனா ஆல்மோஸ்ட் 5-5.5 வருஷம் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல யூஜி 3 வருஷ கோர்சஸ் இருக்கு, இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 வருஷம் இருக்கு. அப்போ எல்கேஜில சேர்த்தோம்னா அந்த எல்கேஜிலேயே உட்கார்ந்துருப்போமானா சம்திங் ராங். இதை ஒரு உதாரணமா நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அந்த எல்கேஜி லெவல்லயே இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டது உண்மைதான், ஆண்டவரை பின்பற்றுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தது உண்மைதான். ஆனா தேவனை பற்றிய அறிவு நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். உலக பிரகாரமான அறிவுல நம்ம கூடிக்கொண்டே போகிறோம், ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோமா? தேவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் கூடுகிறதா? அதான் அவர் சொல்றார், முன்னானவைகளை நாட வேண்டும். எப்படி நாட முடியும்? 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. வேதத்தை படிச்சு பார்க்கும்போது, ஒன்று விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல். தேவனை நம்ப வேண்டும், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், மறக்க வேண்டும், அடுத்தது நாட வேண்டும், 3வது பவுல் என்ன சொல்றாருன்னா, முன்னானவைகளை நாடி தேவன் இயேசு கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தொடர வேண்டும், மறக்க வேண்டும், நாட வேண்டும், தொடர வேண்டும். தொடர்றதுன்னா அது ஒரு ப்ராசஸ், முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இந்த இடத்துல பவுல் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்களேன். ஆகிலும் நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக முன்னேற வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில தேவை ஒழுங்கு. ஒழுங்குன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? டிசிப்ளின் சொல்லி அர்த்தம். டிசிப்ளின்ற வார்த்தை தான் இதுல, அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் டிசைபிள்ன்ற வேர்டு வருது. ஒரு சீடன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தொடர்ந்து முன்னேற வேண்டுமானால் அவனிடத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா ஒழுங்கு. தொடர வேண்டும். டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ஜெபிக்க வேண்டும், டெய்லி ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், டெய்லி பரிசுத்தமாக வாழ வேண்டும். என்னுடைய லக்கை விட்டு, எனக்கு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை பின்பற்றக்கூடிய அந்த கோல் இருக்குல்ல, அந்த கோலை விட்டு எதெல்லாம் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை விட்டு என்னுடைய கண்களை நான் விலக்க வேண்டும். இதை கெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் விட்டுவிட வேண்டும். நான் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். இந்த இடத்துல அந்த தொடர்கிறேன்ற வார்த்தையை கிரேக்ல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, அதாவது ஒரு பெர்சிஸ்டன்ட் எண்டவர்ன்றாங்க, ஒரு தீவிரமான முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ஒரு ஹண்டர், ஒரு வேட்டையாடுபவன் தன்னுடைய இரையை தேடி எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறானோ, எப்படியாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னு சொல்லி முயற்சி எடுத்து போறான் இல்லையா, அதாவது அந்த மிருகம் கிடைக்கும் வரைக்கும் முயற்சி எடுப்பது. அதே போல விடாமுயற்சி, அதாவது பெர்சிஸ்டன்ட் எண்டவர், விடாமுயற்சி. ஒரு முயற்சி எடுப்பதன் மூலமாக நான் தொடர முடியும். இன்னைக்கு நம்ம தொடர்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அநேக நேரங்கள் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் வேற மாதிரி இருக்கும். ஒழுங்காய் நடந்து கொண்டு முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவேளை ஓட்ட பந்தயத்தை பற்றி அல்லது விளையாட்டை பற்றி எத்தனை புத்தகங்கள் நம்ம படிச்சாலும், எத்தனை பேர் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி டீச் பண்ணாலும், நானும் நீங்களும் இறங்கி கிரவுண்ட்ல விளையாடாட்டா நம்மளால விளையாட்டு வீரராக மாற முடியாது, அத்லெட்டா மாற முடியாது, எந்த கேம்ஸையும் நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தொடர்வதுன்றது நமக்கு கடவுள் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ
அதை பின்பற்றும் போது மாத்திரமே நம்மால் தொடர முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல 2 விதமான போதனைகள் இருக்கு. ஒன்று, நானே எல்லா காரியத்தையும் செய்து விடுவது. இன்னொன்று, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், நான் எதையுமே செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா வேதாகமம் அப்படி சொல்ல, நான் என்னுடைய பங்கை நிறைவேற்றும் போது தேவன் தன்னுடைய பங்கை நிறைவேற்றுவார். பவுல் நிறைய இடங்கள்ல விளையாட்டு வீரர்களுடைய உதாரணத்தை சொல்றாருல. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:24 முதல் 27 வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த வசனங்களை பாருங்களேன். பவுல் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாருல, ஒழுங்காய் முன்னேற வேண்டும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள், தவறான ஆசைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அத்லெட், ஒலிம்பிக்ல ஓடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரரை பத்தி சொல்றாரு. பந்தய சாலையில ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடக்கூடிய மனிதரை பத்தி சொல்றாரு. அவன் எதுக்காக ஓடுறான்? அழிந்து போகக்கூடிய கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக. என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, அன்னைக்குள்ள ஒலிம்பிக் கேம்ஸ்ல வெற்றி பெறக்கூடிய மனிதனுடைய, வெற்றி பெறக்கூடிய அந்த வெற்றியாளருடைய தலையில மற்ற அந்த பூக்களாலே அல்லது செடிகளாலே செய்யப்பட்ட ஒரு கிரீடம் வைக்கப்படும். அந்த கிரீடம் வாடக்கூடியது, அது அழியக்கூடியது, இந்த உலகத்தோடு முடியக்கூடியது. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நமக்கு அழிவில்லாத ஒரு கிரீடம், தேவன் கொடுக்கக்கூடிய பரிசு காத்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். உடனே நம்ம ரட்சிப்பை இழந்து போயிருவோமா? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படி முன்னேறி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் விழுந்தவனா நான் ரட்சிப்பை இழந்து போயிடுவேன், அப்படி நான் சொல்ல வரல. அது ஒரு பெரிய ஒரு போதனை. அது இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய காரியம், நம்ம தொடர்ந்து முன்னேறாவிட்டால் தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது, அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கிரீடம் சொல்லி வேதத்துல வரக்கூடிய இடங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, ரிவார்டை குறிக்கும். அப்போ ஒரு ஒலிம்பிக்ல ஓடக்கூடிய ஒரு வீரன் எவ்வளவு கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடோடு ஓடுகிறானோ, எவ்வளவு இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கிறானோ, அதே போல நான் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? கடைசியா எல்லாத்திலையும் பவுல் முடிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய் விடாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லும் போது எனக்கு லக்கு என்னன்னு சொல்லி தெரியும், லக்கே இல்லாதபடிக்கு நான் சிலம்பம் பண்ண மாட்டேன், ஓட மாட்டேன்றார். கடைசியா சொல்லும் போது, நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நானே யூஸ்லெஸ்ஸா போய் விடாதபடிக்கு அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னுடைய சரீரம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கும். அப்படி கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லாட்டா என்னால தொடர முடியாது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய சரீரம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குதா? அல்லது வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு ஒரு ரேட் ரேஸ்ல உலகம் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்குமா? பிரதர், கடவுளை பின்பற்றணும்னு சொல்லி ஆசை இருக்கு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு, ஒரு உறுதியான தேவனுடைய மனிதராக, உறுதியான ஊழியராக மாற வேண்டும் சொல்லி ஆசை இருக்கு. ஆனா முன்னேற்றம் இல்லையே. காரணம், முயற்சி எடுக்கவில்லை. பெர்சிஸ்டன்ட் எண்டவர் நம்ம கிட்ட கிடையாது, விடாமுயற்சி நம்ம கிட்ட கிடையாது. பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துறேன். ஒரு அத்லெட் எப்படி 4 மணிக்கு எழும்பி கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு அவனுடைய உடம்பு 4 மணிக்கு எழும்புவதற்கு பயிற்றுவிக்கப்படுமோ, எந்தெந்த காரியங்கள், எந்த ஃபுட் எல்லாம் அவனுடைய அந்த ரேஸுக்கு அவனுடைய உடம்பை கெடுக்குமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஓட்டத்தை கெடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்னுடைய ஓட்டத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கிறேன்? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. நம்முடைய படிப்புல முன்னேறுவதற்கு நம்ம நிறைய படிக்கிறோம், உலக அறிவிலே முன்னேறுவதற்கு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்றோம், இன்னும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்காக அநேக காரியங்களை செய்யறோம். நல்லது நல்லது. ஆனா அதே நேரத்துல தேவன் என்னை அழைத்த அழைப்பிலே,
தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எந்த ஓட்டத்திலே நியமித்தாரோ அதிலே ஓடுவதற்கு நான் என்ன முயற்சி எடுக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி அநேக நேரங்களில் லக்கை தவறி விட்டு விடுகிறோம் இல்லையா? பவுல் அதான் சொல்றாரு, ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அருமையான சகோதர சகோதரிகளை மறந்து விட வேண்டாம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் அழைக்கிறார். முழு நேர ஊழியத்தை மட்டும் நான் சொல்ல, ஒரு சிலரை தேவன் முழு நேரமாக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கிறார். எந்த பணியில இருந்தாலும் ஆண்டவர் இந்த பணியில என்னை வைத்திருக்கிறாரா அந்த கன்விக்ஷன் இருக்கலாம். அல்லது ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இருக்கலாம், ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக நீங்க இருக்கலாம், அல்லது ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியா நீங்க இருக்கலாம். எந்த இடத்துல எந்த நிலைமையில வைத்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சித்தத்தை நோக்கி நான் முன்னேறுகிறேனா, இன்னைக்கு ஃபுல்லா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா, பின்னானவைகளை மறக்க வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டும். ஏன்னா இந்த வாழ்க்கை எப்போனாலும் முடிந்துவிடும், மறந்து விடாது. இந்த இடத்துல பவுல் அதான் சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன், தொடர்கிறேன். இப்படி தொடர்ந்து வாழ்வோமானால் என்ன நடக்கும்ன்றதும் பவுல் அந்த விளைவை குறித்து சொல்லுகிறார். 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 3:17. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பவுல் ஒரு சவால் கொடுக்கிறார். என்ன சவால் கொடுக்கிறார் தெரியுமா? நீங்கள் என்னோட கூட பின்பற்றுங்கள், நான் எப்படி ஓடுறனோ அப்படி ஓடுங்கன்ற. அப்போ இதை படிக்கும் போது ஒரு சில கிரிட்டிக்ஸ் அல்லது இதை எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் தன்னை பின்பற்றுங்கள் அல்லது என்ன முன்மாதிரியா வைங்க, என்ன ரோல் மாடலா வைங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு அவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். இதை படிக்கும் போது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல படிக்கணும். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு சீஷர்கள் எழுதினாங்கல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதை அன்றைக்கு கையில பழக்கத்துக்கு வரல. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை புதிய ஏற்பாடு மக்களுடைய கைக்கு வரல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு போதிக்கிறத நீங்க பின்பற்றுங்க. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதை நான் என் வாழ்க்கையில அப்படியே கடைபிடிக்கிறேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஈக்குவல் சொல்லி சொல்றாரு. நிறைய வசனங்கள் இருக்கு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் சொல்லி சொல்லுகிறார். பின்னானவைகளை நான் மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே என்னை எதற்காக சந்தித்தாரோ அதை நோக்கி நான் தொடர்கிறேன். நான் சரியா ஓடிட்டு இருக்கேன். நான் ஓடும் போது திரும்பி பார்த்து என்னை போல ஓடுங்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு ரோல் மாடலாக மாறிவிடும். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையை குறித்து படிக்கணும். உறுதிப்பட்ட ஒரு ஊழியர். இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லி சொல்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லையே. இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கவனியாதிருங்கள், என்னுடைய முன்மாதிரியை பார்த்து என்னுடைய உதாரணத்தை பின்பற்றுங்கள். Paul could not say only listen to my words but also follow my example. Paul could say not only listen to my words but also follow my example. என்னுடைய வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் கேட்க வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையையும் பார்த்து பின்பற்றுங்கள். ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் பாலுடைய வாழ்க்கையில எப்ப தெரியுமா நடக்கும்? அருமையான தேவனுடைய மக்களை, கிறிஸ்துவுக்குள்ள உறுதிப்படும் போது நடக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை அல்லது உறுதிப்பட்ட ஒரு ஊழியர்னா ஆவிக்குரிய அந்த அனுபவத்தை பெற்றுக்கணும், இந்த அனுபவத்தை பெற்றுக்கணும் இல்ல. வேதாகம் என்ன தெரியுமா சொல்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் முன்னேறுகிறோம் என்பதற்கு முக்கியமான அடையாளம் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதான் ஆவியின் கனின்னு சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, முன்னேறுகிறோமா? மறந்திருக்கிறோமா? தொடர்கிறோமா? ஓடுகிறோமா? லக்கை நோக்கி தொடர்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்போ பவுல் உறுதிப்பட்ட ஊழியராக இருந்ததற்கு காரணம் தேவனை அல்லது உன்னதரை அறியக்கூடிய அறிவு மிக மிக முக்கியமான பங்கு வகித்தது. சரி, இன்னைக்கு அடுத்த ஒரு காரியத்தை படிக்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:17 வாசிங்க. அப்பொழுது அனனியாய் போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர்
நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே லைட்டா பார்த்துட்டு போறோம், கொஞ்சம் டீட்டெயிலா அதை பார்க்க போறோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பவுல் சந்தித்தாரோ அன்றைக்கே அனனியாவை ஆண்டவர் அனுப்புறார். அனனியா சவுல் இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அனனியா போய் சவுல் இருந்த வீட்டுக்குள்ள போறார். வீட்டுக்குள்ள போய் சவுல் மேல கைய வைக்கிறார். கைய வச்சு தெரியுமா சொல்றாரு? சகோதரனாகிய சவுலேன்றாரு. ஆனா பாவிலாம் சொல்ல, சகோதரனாகிய சவுலேன்னு சொன்னார். சொல்லிட்டு, நீ வர்ற வழியில உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் எதற்காக என்ன அனுப்புனார்னா, உனக்கு பார்வை கிடைக்கல ஒன்று. இரண்டாவது, நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார். அப்போ நானும் நீங்களும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியராக மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் உன்னதரின் நிறைவு அல்லது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் யார்? இது நம்ம வேதத்தின் அடிப்படையில படிக்கணும். நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையிலயோ நம்முடைய அனுபவங்கள் அடிப்படையிலயோ பரிசுத்த ஆவியானவரை படிக்க முயற்சி செய்வோம்னா தவறான உபதேசங்கள் வந்துடும், நிறைய ஆவிக்குரிய குழப்பங்கள் வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது திருமறையிலே சொல்லப்பட்ட தூய ஆவியானவர், இதை மறந்துவிட வேண்டாம். தியோடர் வில்லியம்சன் எழுதின 3 புத்தகங்கள், திருமறையிலே தூய ஆவியானவர், அப்போஸ்தலர் நடபடிகளில் அன்பின் ஆவியானவர், நிருபங்களில் நல்ல ஆவியானவர், நற்செய்தி நூல்களில் நல்ல ஆவியானவர், இந்த எல்லா டாபிக்கையும் சேர்த்து ஒரே புத்தகமாக திருமறையில் தூய ஆவியானவர் சொல்லி இந்திய அருட்பணி இயக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அது உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய குழப்பங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட வேதத்தை சரியாக போதிக்கக்கூடிய மக்கள் மூலமாக வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம். அதோடைய தலைப்பு என்னன்னா, திருமறையில் தூய ஆவியானவர், பைபிள்ல ஆவியானவரை பற்றி, ஹோலி ஸ்பிரிட் பற்றி என்ன போட்டிருக்குன்றது ரொம்ப முக்கியமான காரியம். நமக்கு அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போறது இல்லை. நீங்க வேதத்தை படிச்சு பார்க்கும்போது அவர் திரியேக தேவனில் ஒருவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பரிசுத்த ஆவியானவர் கடவுள், ஏதோ சக்தி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறார். ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோவான் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல இருந்ததுக்கும் புதிய ஏற்பாட்டுல இருந்ததுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டை நீங்க படிச்சு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு சில வேளைகள்ல ஒரு சில பணிகளை செய்வதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஏற்கனவே படிச்சோம், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரத்துல அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசும்போது எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ பேதுரு யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருந்து வசனத்தை எடுத்து சொல்றாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றார். மாம்சமான யாவர் மேலும்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் வருவார், எல்லாரையும் ஆவியானவர் நிறைப்பார் என்பதை சொல்றார். சரியா? அந்த ஆவியானவருடைய நிறைவை இந்த இடத்துல பவுல் பெற்றுக்கொள்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்பதற்காக யார் வர்றாருன்னா அனனியா வர்றார். எதற்கு? இந்த ஆவியானவருடைய நிறைவு மிக மிக முக்கியம். நமக்கு பரிச்சயமான இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி, ஆவின்றதை விட பரிசுத்த ஆவியானவர் என்பது நல்ல வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்போ உள்ள வராரு? நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ள வந்துடுறார். நிறைய வசனங்கள் இருக்கு, அது காத்திருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன் அப்போஸ்தலர் நடபடிகள்ல காத்திருந்தாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? நான் பரலோகத்துக்கு போய் நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்படியாக ஆவியானவர் அனுப்புவேன், நீங்க அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கன்னு சொல்லி சொன்னார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரா? போய்விட்டார். அங்கிருந்து ஆவியானவர் அனுப்பிவிட்டார். ஆகவே நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் நிறைய வசனங்கள் இருக்கு. ரோமர் 8:16 நம்ம வாசித்தோம்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே
நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவது, தேவனுடைய பிள்ளை என்று சொல்வது ஆவியானவருடைய உதவி இல்லாம சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறார். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்மை பலனடைய பண்ணுவது. நடந்துச்சா? நடந்துச்சு. சீஷர்களுடைய லைஃப நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவராலே நிரப்பப்படுற வரைக்கும் அவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல. சிலுவைக்கு அடியில யோவானை தவிர ஒருத்தரையும் காணோம். மார்த்தட்டி சொன்ன பேதுருவே மறுதலித்து விட்டார். அப்போ இவ்வளவு பலவீனமான சீஷர்களை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிறைத்தார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுனா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய சொல்றாங்கல்ல, அபிஷேகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அல்லது ஒரு சில கூட்டங்கள்ல வித்தியாசமான ஒரு அனுபவம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க, ஏதோ நமக்கு புரியாத சத்தம்லாம் போடுறாங்க, இன்னும் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தா பயமா இருக்கு. என்னது இது? உண்மையாவே ஆவியானவருடைய நிறைவுனா என்ன அர்த்தம்னு நம்ம கேட்கலாம். அதே போல ஆவியானவர் ஒரு சில கூட்டங்கள்ல மாத்திரம் தான் நிரப்புவாரான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நீங்க இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல படிச்சு பாருங்களேன். பவுல் ஒண்ணுமே நடந்த மாதிரி போடப்படல. லூக்கா எழுதும் போது அதெல்லாம் எழுதியிருக்காரா? ஒண்ணுமே நடக்கல. வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாரா? அல்லது அவர் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சா? அந்நிய பாஷை பேசினாரா? தரையில உருண்டாரா? டான்ஸ் ஆடினாரா? ஒண்ணுமே சொல்லப்படல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை படிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆவியானுடைய நிரப்புதல்னா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, நான் ஒரு ஆள் தத்துவமுடைய மனிதன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. அவர் சக்தி உள்ளவர், ஆனா சக்தி கிடையாது. ஹி இஸ் பவர்ஃபுல், ஆனா அவர் பவர் கிடையாது. அவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் எண்ணெய் கிடையாது. அவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், தண்ணி கிடையாது. அப்போ அவர் என்னை நிரப்புவதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் அல்லது ஒரு நபர் இன்னும் ஒரு ஆளை கட்டுப்படுத்துவது. பவுல் திருப்பி சொல்றாருல, ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க, ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க, ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. ஒரு சில வசனங்கள் நம்ம படிப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுலை நிறைத்தார்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவர் பவுலை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தாலும் ஜெபித்தாலும், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு நாள் ஆக அதிகரித்து கொண்டே போனாலும், ஆவியானவருடைய உதவி இல்லாதபடிக்கு, ஆவியானவருடைய நிறைவு இல்லாதபடிக்கு நம்மால் உறுதிப்பட முடியாது. அப்போ நம்ம சொல்லலாம், சில மக்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல மட்டும்தான் பவுல் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். ஒரு மீட்டிங் நான் போனேன், ஒரு இடத்துக்கு நான் போனேன், அபிஷேகம் பெற்றேன், அதோட முடிஞ்சு போச்சு, திருப்பி நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு போதிக்கக்கூடிய மக்களுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 6 முதல் 12 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 13 6 முதல் 12 வரை. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது, பரேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்திற்கு தரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். தேங்க்யூ பிரதர் சாம். இந்த வசனங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சிலருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். என்ன நடக்குதுன்னா, ஒரு அதிபதி அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்காக பவுல் அவருக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றத
யார் விரும்பலன்னா அவர் கூட ஒரு சார்சரர் இருக்கான், ஒரு சூனியக்காரன் அல்லது மாய வித்தக்காரன் இதுல கொடுத்திருக்கு. ஆங்கிலத்துல அவன் ஒரு குறி சொல்லக்கூடியவன்ற அர்த்தத்துல வருது. சரியா? அவனுடைய பெயர் என்னன்னா எலிமா. எலிமான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சார்சரர்னு சொல்லி அர்த்தம். சார்சரர்னா குறி சொல்லக்கூடியவர்கள் அல்லது இந்த ஜோசியம் பார்க்கிறவங்க, அந்த மாதிரி தங்களுடைய மற்ற அசுத்த ஆவிகளை பயன்படுத்தி ஒரு சில காரியங்களை செய்யக்கூடிய மக்கள். இவன் என்ன செய்யறான்னா அவனுடைய பெயர் பர் இயேசுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. பர் இயேசுனா என்ன அர்த்தம்னா சன் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி அர்த்தம். பர் இயேசுனா சன் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லி அர்த்தம். பவுல் அவனை பார்க்கிறாரு, இவன் சன் ஆஃப் ஜீசஸ் கிடையாது, சன் ஆஃப் த டெவில்னு சொல்லி பார்க்கிறாரு. அதாவது இவன் இயேசுவின் மகன் அல்ல, அவனுடைய பேருக்கு ஏற்ப இவன் பிசாசுடைய மகன்றதை என்ன செய்யறாரு, கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச உடனே 9ஆம் வசனத்துல இந்த இடத்துலதான் முதலாக பவுல்ன்ற வார்த்தை வருகிறது. பவுல் எனப்பட்ட என்று சொல்லப்பட்ட சவுல். இதுல நான் ஏற்கனவே எடுத்த பைபிள் ஸ்டடியில உள்ள ஒரு சில தவறாக நான் சொன்ன காரியங்களை சரி பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லும் போது பவுலும் சவுலும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள் சொல்லி சொன்னேன். அப்படி அர்த்தம் கிடையாது. ஒழுங்கா நான் பார்க்கும்போது ரீசெண்டா ஒரு தம்பி என்னை கரெக்ட் பண்ணாங்க. சால்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆஸ்க் ஆஃப் காட். ஆஸ்க் ஆஃப் காட், தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன், தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன். சால்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். பவுல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பால்ன்ற வார்த்தைக்கு லிட்டில்னு சொல்லி அர்த்தம், சிறியன்னு சொல்லி அர்த்தம். பவுல் ஒருவேளை அந்த பெயரை மற்ற புறஜாதி மக்கள் மத்தியில அவர்களோட ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம். பவுல் என்ன செய்யறாரு அதுல பாருங்களேன். பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. அப்ப ஏற்கனவே அனனியா ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாரே, மறுபடியும் நிரப்பப்பட வேண்டுமா? மறுபடியும் நிரப்பப்பட்டார் என்று வேதாகமும் தெளிவாக சொல்கிறது. சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா உற்று பார்த்து கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய மனிதனை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. என்ன இப்படி சாபம் போடலாமான்னு நம்ம கேட்கலாம். ஆனா அந்த பகுதியுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னா, பவுல் சொல்லக்கூடிய சத்தியம் சரியான சத்தியமா அல்லது அந்த எலிமான் சொல்லி சொல்லப்பட்ட மாய வித்தைக்காரன் சொல்வது சரியானதா என்பதை தேவன் நிரூபிக்க வேண்டும். தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். ஜெபித்து முடிச்ச உடனே அவனுக்கு பார்வை இல்லாம போயிருது. பார்வை இல்லாம போறதுன்னா என்னன்றது பவுலுக்கு நல்லா தெரியும். உடனே அதை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த மனிதன், அந்த அதிபதி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போல, அதுக்கு பதிலாக ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அப்போ தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த சம்பவம் நடக்குது. அந்த மனிதனை தொடுவதற்காக, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். சரி, இதுல நம்ம பார்த்த முக்கியமான காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவராலே பவுல் மறுபடியும் நிரப்பப்பட்டார். அப்ப நம்ம கேட்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் ஆவியானவர் என்ன நிரப்புனா போதாதா? அது ஆவியானவருடைய நிறைவு என்னை உறுதிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனாக, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியராக மாற்றி விடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய நிறைவு நமக்கு முக்கியமானது. இன்னும் ஒரு பகுதியை வாசித்தா நமக்கு புரியும். பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 4:14 முதல் 19 வரை. நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாக்கிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வசனங்களை படிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எபேசு திருச்சபையிலே உள்ள மக்கள் எவ்விதமாக வளர வேண்டும்ன்றதுக்கு நிறைய காரியங்களை சொல்ற.
பின்னானவைகளை மறந்துருங்க, பழசெல்லாம் விட்டுருங்க, முன்னானவைகளை நாடுங்க. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போது பவுல் முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சகோதரர் வாசிக்க கேட்கும்போது அந்த 16வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 16வது வசனத்துல பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. தேங்க்யூ. அதாவது மொத்தமாக சேர்ந்து வளர வேண்டும், முன்னேற வேண்டும் சொல்லி சொல்றாரு. இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். 3வது அதிகாரம் தம்பி, மன்னிக்கலாம் நான் ரெஃபரன்ஸ் தப்பா சொல்றேன். எபேசியர் 3வது அதிகாரம் 15, 16, 17, 18 வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 15. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதான் சரியான ரெஃபரன்ஸ். எபேசியர் 3வது அதிகாரம் அந்த 16ஆம் வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும். இதுல பவுல் என்ன செய்யறாருன்னா எபேசு திருச்சபைக்காக ஜெபிக்கிறார். எபேசு திருச்சபைக்காக ஜெபிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, எபேசு திருச்சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சிக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். அதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்றாரு. சகல சம்பூரணத்தினாலே நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நிறைய சொல்லிட்டு அதுல இந்த 16ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன் ஸ்கிரீன்ல. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இன்னர் மேன், உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு ஆவியானவருடைய உதவி தேவை. அப்படிப்பட்ட ஆவியானவருடைய உதவியை எபேசு திருச்சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பவுல் ஜெபிக்கிறார். எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு ஜெபம். நீங்க அந்த ஜெபத்தை அப்படியே பாருங்களேன். பவுல் அவங்க பணக்காரரா மாறணும்னு சொல்லி ஜெபிக்கல. பவுல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போலும்ன்றக்காக ஜெபிக்கல. பவுல் அவர்கள் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. பவுல் அவர்களுடைய எதிரிகள் எல்லாரும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கல. என்ன ஜெபிக்கிறார்னா, இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும், உள்ளே பலப்பட வேண்டும். நம்முடைய இன்னர் மேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன ஒரு புதிய தன்மை நமக்குள்ள வைக்கப்படுது இல்லையா? அது ஆவிக்குரிய மனிதன். அந்த உள்ளாத மனிதன் வல்லமையாக பலப்பட வேண்டும். எப்படி நடக்கும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே மாத்திரம் நடக்கும். பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திலே நானும் நீங்களும் வளர வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த இடத்துல தெளிவா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அந்த ஆவியானவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். எந்த முத்திரைனா, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆனால் அந்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆல்பன் டக்ளஸ் அவர்கள் எழுதின 100 வேத பாடங்கள் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. இங்கிலீஷ்ல 100 பைபிள் லெசன்ஸ் டாக்டரின்ஸ் சொல்லி இருக்கும். ஆல்பன் டக்ளஸ் அதுல அவரு பரிசுத்த ஆவியானவர் குறித்து எழுதும்போது என்ன தெரியுமா சொல்லிருக்கிறார்? எய்தர் he can be a resident in your life or he can be a president in your life ன்னு சொல்லி சொல்றார். அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே விருந்தாளியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் ஆளுநராக ராஜாவாக இருக்க முடியும் சொல்லி சொல்லிக்கிறார். அப்போ
ஆவியானவருடைய நிரப்புதல் சொல்ல என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு சரண்டர் பண்ணி அந்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்து, அந்த ஆவியானவர் வசனத்திலிருந்து என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது உள்ளால மனுஷன் வல்லமையாய் பலப்படுகிறான். அப்போ ஆவியானவருடைய நிறைவு, உன்னதரின் ஆளுகை மிக மிக முக்கியம். அதனாலதான் தேவன் அனனியாவை அனுப்பி பரிசுத்த ஆவியானது குறித்து அறியாத, கேள்விப்படாத, இதுவரை அதை பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லாத சவுலை ஆவியானவர் நிரப்புவதற்காக ஜெபிக்கும்படி அனுப்புகிறார். அனனியா போய் ஜெபம் பண்ணதால, ஆவியானவராலே பவுல் நிரப்பப்பட்டதால, குறிப்பிட்ட ஒரு சில ஊழியர்கள் ஜெபிக்கும் போதுதான் ஆவியானுடைய நிறைவு கிடைக்கும்ன்ற முடிவுக்கு வந்துறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கார். அவருக்கு விட்டு கொடுக்கும் போது அந்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாக ஆட்கொள்கிறார். அவர் நம்மை முழுவதுமாக நிரப்பும் போது உள்ளான வாழ்க்கையிலே பயங்கர பலப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். உள்ளான வாழ்க்கையில நானும் நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்ப வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொன்னார், வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு ஆவியானவரை விட்டு விட்டோமானால் நாம் வறண்டு விடுவோம். ஒரு சில மக்கள் சொல்றாங்களா, வசனம் முக்கியம் சொல்லி வசனத்தை முக்கியப்படுத்துவாங்க. நல்லது. ஆவியானவரை விட்டு விடுவோமானால் நம்ம ட்ரை ஆயிடுவோம். ஆவியானவரை மாத்திரம் பற்றி கொண்டு வசனத்தை விட்டு விடுவோமானால் நம்ம வழி விலகி விடுவோம். உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து தவறான சத்தியங்களுக்கு, தவறான கொள்கைகளுக்கு பின்பற்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் வசனத்தையும் ஆவியானவரையும் உறுதியாக பற்றி கொண்டோமானால் நம்ம வாழ்ந்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பலமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நம்ம லைஃப்ல உண்டா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்பும் சொல்லி ஜெபிக்கும் போது என்னாலே மேற்கொள்ள முடியாத என்னுடைய மாம்சத்தின் தன்மைகள், நம்ம ஏற்கனவே ஸ்தேவானை பற்றி படிச்சோம்ல, கல்லறிந்து கொள்ளும் போது எதிரிகளை தண்டிக்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய தன்மை தான் நமக்குள்ள உண்டு. ஆனா எதிரிகளுக்காக, அவர்களுடைய மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார். எப்பொழுது? அந்த டைம்ல பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறார். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கும் போது தேவதூதன் போல அவருடைய முகம் இருந்துச்சு. இதெல்லாம் இயற்கையாக சாத்தியமாகுமா? நடக்கவே செய்யாதே. அநேக நேரங்கள்ல நம்முடைய ரியாக்ஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்முடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இச்சையை மேற்கொள்ள முடியல, நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்ள முடியல. அநேக நேரங்கள்ல தடுமாறுகிறோம். பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடையாது, பலம் இல்லை. ஆனால் ஆவியானவருடைய நிறைவுக்கு கீழே நம்ம விட்டுக் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்யும், எண்ணங்களை ஆளுகை செய்யும், என்னுடைய உறவுகளை ஆளுகை செய்யும், என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் ஆளுகை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆளுகை செய்யணும் போது அவர் நம்மை நிரப்புவார். அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நமக்கு கொடுப்பார். அவர் நம்ம நிரப்பி இருக்கிறார் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் அந்த ஆவியின் கனி, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறோம்ல. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் படிக்கிறோம்ல. இந்த எல்லா பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லி சொல்றார். வாழ்க்கையுடைய எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து தனக்கென்று நியமிக்கப்பட்ட லக்க நோக்கி ஓடுறதுக்கு பலன் தேவை. அந்த பலத்தை கொடுத்தவர் ஆவியானவர். இன்னைக்கு நம்ம படிச்ச காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பின்னானவைகளை மறக்க வேண்டும் சொல்லி போன வாரத்துல படிச்சோம். எல்லாவற்றையும் மறந்து இருக்கிறோமா? அதே நேரத்துல நாட வேண்டும், முன்னானவைகளை நாட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், தொடர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும், அப்படியே தேக்க நிலைமையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி படிச்சோம். அடுத்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியராக பவுல் மாறினதுடைய ரகசியம் என்னன்னா, ஏதோ அவருடைய சாதனைகள் அல்ல. தேவன் பரிசுத்த ஆவியானவர் சவுலை முழுவதுமாக ஆட்கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை, அவரை எதற்காக பிடித்தாரோ அதற்கு நேராக ஓடுவதற்கு அவரை பலப்படுத்தினார். நம்மளையும் கண்டிப்பா பலப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி நம்மாலே மேற்கொள்ள முடியாத பாவங்கள் உண்டா? மறுபடி ஏதாவது ஏரியால தவறுறோமா? அநேக நேரங்கள்ல ஸ்பிரிச்சுவலா பயங்கர வீக்கா ஃபீல் பண்றோம்ல. இன்னும் எல்கேஜிலேயே இருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கிறோமா? வளர்றோமா? இன்னும் பழைய காரியங்களை மறக்க முடியாம தடுமாறுறோம். ஆண்டவரே,
எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு. ஆனா வளர வேண்டிய அளவுக்கு வளரல ராஜா. உம்மோடு நெருங்கி வர வேண்டிய அளவுக்கு நெருங்கி வரல. உங்களுடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய சித்தத்தை நோக்கி நான் போல. இன்னைக்கு ராத்திரி என்னோடு பேசுனீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். முயற்சி எடுப்பேன். உம்மை பின்பற்றுவதற்கு, ஒழுங்காக பின்பற்றுவதற்கு முயற்சி எடுப்பேன். பவுல் சொன்னாரே, நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்ட்டு. பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தொடருகிறேன் சொல்றாரு. எல்லாமே வேர்பல் சென்டென்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ். நம்மளும் முயற்சி எடுப்போமா? ஒருத்த கேட்போமா, பரிசுத்த ஆவியானவரே என்னால முடியல. பேதுரு, கோழையான பேதுரு, வேலைக்காரிக்கு முன்பாக மறுதலித்த பேதுரு, அதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரத்துல ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது 11 சீஷரோடும் எழுந்து நின்று 5000க்கும் அதிகமான யூத மக்கள் மத்தியில நீங்கள் கொலை செய்த கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் சொல்லி தைரியமா பிரசங்கம் பண்ணாரே. இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவருடைய பலம். நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறார். நம்மாலே மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள உதவி செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசியிருப்பார். ஆனா யாராவது ஒருவர், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி பலப்படுத்தப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியராக, விசுவாசியாக, தேவனுடைய பிள்ளையாக நாங்களும் வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபித்து முடிக்கலாமா? யாராவது பிரயத்தனம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலை பற்றி ஒரு அழகான சத்தியத்தை நம்ம கேட்டதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் ஒரு ஆழமான உறுதியான ஆண்டவருக்கு அவருக்கு உள்ள உறவை சொன்னவரை அறிவில் அவரது அப்போஸ்தலராக மற்ற யாவற்றை குட்டையாக விட்டது போல ஆண்டவரை பிடித்துக் கொள்ள அவர் தாகமாக தொடர்ந்தது போல நாமும் ஆண்டவரை அறிகிற அறிவில் ஓடுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுவீங்க. முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து நாங்கள் பரம அழைப்பு லட்சிய நோக்கி ஓடுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுற தப்பறு. பழைய லைஃப்ல உள்ள சாதனை, பாவம் எல்லாவற்றையும் நாங்கள் அதை நினைவு கூறாமல், அதை நினைத்து சோர்வு அடையாமல், மன்னிப்பு கேட்டு மறக்க முடியாமல் தவிக்காமல் ஆண்டவரை பிடித்து முன்னேறுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. கர்த்தாவை நான் சிரித்துக் கொண்டேன், மறக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்று என்னென்ன கெட்ட பழக்கங்கள், சினிமா, குடி போன்ற எல்லா பழக்கங்கள் இருந்தாலும் அதை விட்டு ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ தேவனை அறிவில் முன்னேற நாங்கள் லோ லெவலில் இராமல் தேவனை அறிவில் வளர்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒரே சிந்தைகள் தேறி ஒழுங்காக தினமும் நாங்கள் பைபிள் படிக்க, பரிசுத்தமாக வாழ, ஆசையாய் தொடர தீவிரமான முயற்சி எடுக்க நீங்க கிருபை பாராட்டுக்கு தகப்பனே. ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்து நம்முடைய எங்களுடைய டியூட்டியை நாங்கள் ஒழுங்காக செய்யும் போது இது எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து எல்லா அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து தகப்பனே. அந்த சாலைகள் ஓடுகிறவன் இடக்கத்தோடு ஓடுகிறான், அழிவுள்ள கிரீடத்தை தர நாங்களோ அழிவில்லாத கிரீடத்தை தர ஆண்டவரை நோக்கி ஓடுகிறோம். ஆண்டவரே, அப்படி அழிவில்லாத கிரீடம் எங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் நானே சரீரத்தை பவுல் அடக்குறது போல நாங்களும் அடக்குவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. விட வேண்டிய உணவை நாங்கள் விட வேண்டிய தகப்பனை ஆகாயத்தில் சிலம்பம் அடிப்பது போல நாங்கள் அடிக்காமல் ஆண்டவரே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓட வேண்டிய தகப்பனை. வழிகாட்டியாக பவுல் இல்லை, பவுல் ஆண்டவர் போதித்ததை தான் பின்பற்ற சொன்னார் என்று நாம் அறிந்து தமஸ்கில் ஆண்டவர் எதற்காக அவரை சந்தித்தாரோ அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடினது போல, உறுதிப்பட்டது போல முக்கியமான ஒரு அடையாளத்தை தனிகளை நாம் பெறுவதற்கு, உன்னதரை அறிவில் வளர்வதற்கு, அனனியா பவுலை பார்த்த மாத்திரத்திலே சகோதரனே என்று சொன்னது போல நாம் ஒவ்வொருத்தரும் சகோதர அன்பில் வளர்வதற்கு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க ஆண்டவரை நீங்க கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் திருமலைக்கு சொன்ன தூய ஆவியானவர். பைபிளில் சரியாக ஹோலி ஸ்பிரிட், அவர் பெரிய தேவனின் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னது போல மாம்சமான யாவர் மேலத்துக்கு அப்பாவே நீர் ஆவியை ஊட்டுங்க என்று சொன்னது போல எல்லோருடைய மேலும் நீர் ஆவியை ஊட்டுங்க தகப்பனே. ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது பலனடைந்து நாம் சாட்சியாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க.
ஆவியானவர் உறுதி இல்லாவிடில் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக முடியாது என்ற சத்தியம் கேட்டமைத்தப்பனே உம்முடைய உறுதி எங்களுக்கு வர வேண்டும். போலி ஸ்பிரிட்டினால் அபிஷேகம் நிறைவு பவுல் நிறைத்தது போல நாங்கள் இந்த கூடுதல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆவியானவரின் அபிஷேகம் கிடைப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. மாய வித்தைக்காரன் கர்த்தரை எதிர்த்து நின்ற போது அவன் கண் பார்வை விட்டு போனது தகப்பனே, அதுபோல அப்பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தை அறிந்து அதிபதி அதிசயப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது அதிசயங்களை காண நீங்க கிருபை பாராட்டுங்க. குழந்தையாக இராமல் நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏற்ற சரீர வளர்ச்சி அடைய நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. முழங்கால் படித்து விசுவாசத்தில் வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா ஆண்டவரே என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை வேண்டுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் முத்திரை போடப்பட வேண்டும் தகப்பனே. கிறிஸ்துவுக்கு சொந்தமாக சத்திய வசனம் எங்களுக்கு தெரிய செய்ய நாங்கள் ஆண்டவரை வாஞ்சித்து எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப வசனத்தை கை கொள்ள நம் லைஃபில் பிளஸிங்கெல்லாம் கிடைப்பதற்கு ஆண்டவரோடு நாம் அன்றாட கிருபை பாராட்டுங்க. ஆவியின் கனிகளை தர ஆண்டவர் பவுலை யூஸ் பண்ணது போல நாமும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பின்பற்ற நாம் பலத்தோடு ஓட ஆண்டவர் தேடி கொடுத்த மகனை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுதல் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தம் நாங்கள் மற்ற இயேசுக்கு மூலம் தொடங்கி எடுத்ததாவே. ஆமென். ஆமென்.